தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவரால் தான் நான் உயிரோடவே இருக்கிறதே. இல்லைன்னா நான்லாம் செத்து போனேன். ஒரு சாதாரண போனோம். நான் வந்து 10 வயசுலேருந்து இப்போ எனக்கு 55 வயசு ஆகுது. நான் இங்கே தான் இப்படி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன். நான் வந்து ஒரு வாழை வியாபாரி. நான் இந்த இடம் நீ நின்று உட்காந்து கேட்குற இடம்லாம் 15 வருஷத்துக்கு முன்னே பிரி. இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் மூத்துரும் கோயில் நிற்கணும் ரோடெல்லாம். எந்த அரசியல்வாதியோ கட்சிக்காரங்களோ மற்றவங்களோ எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் நாசியாக அந்த இடம். இப்போ அப்பா மகான் பின்னாடி கரண்ட் ஆஃபீஸ் உள்ள இருந்தார். மெட்ரோ ட்ரெயின் வருது அப்படிங்கிறதுக்கோசரம் வெளியில் வந்தார். பொருளாக்கத்துக்கு முன்னாடி உட்காந்துருந்தார். அங்கே எங்கள் ஒய்ஃபு எங்கள் மாமியார்லாம் இருப்பாங்க. நாங்கள் கோயம்பேடு போய்ட்டு அங்கே வந்து உட்காருவோம் கொள்ளுவோம் அப்படி போவேன். அப்படி இருக்கும்போது என்னை ஒரு நாள் அப்படி பார்த்தாரு. ஆந்திரா ஆஃபீஸில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் 1.5 கிலோ சாப்பாடு. அடமய சாயங்காலம் 6, 7, 8 மணிக்கு மேலே எங்கள் ஒய்ஃபு பார்க்க அப்போ தான் வரும். பொருளாக்கத்து மேலே படுத்துருப்பாங்க. வீட்டில் ஒரு மூலையில் உட்காந்து என் சாப்பாட்டு கவரை இப்படி தடவுனார். பயந்துட்டேன். என்னடா அப்புறமா கேட்டார். பார்த்தா பையை தடவுனார். பையை கொடுத்தேன். பையை பிரிச்சார். அந்த 1.5 கிலோ அரிசி சாப்பாட்டை ஒண்டி அவர் சாப்பிட்டார். அன்றைக்கி ஒரே நாள் என்னை அப்படியே ஆசீர்வாதம் பண்ணார். என்னை ஆசீர்வாதம் பண்ண இத்தனை வருஷமாக அவர் கூட வச்சு என்னுடைய உடம்பு எனக்குலாம் 2-3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவரால் தான் நான் உயிரோடவே இருக்கிறதே. இல்லைன்னா நான்லாம் செத்து போனேன். ஒரு சாதாரண போனோம்.